வெல்கம் டு எடிஸ் பிரிண்ட் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 5th July 2024 டெய்லி கரண்ட் நியூஸ் பார்க்கலாம். ஸோ நமக்கான ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ரெஜிஸ்டர் ஹையஸ்ட் growth in value of the defense production. ஸோ வந்து இந்தியா வந்துட்டு அவங்களோட டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷனில் வந்து ஹையஸ்ட் வேல்யூ வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2023-2024 காலகட்டத்தில் அவங்க வந்து ஹையஸ்டான டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம இண்டிஜினியஸாக நமக்கான மிசைல்ஸ், நமக்கான டிஃபென்ஸ் தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம தானே வந்துட்டு பண்ணுறது தான் வந்து டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன். ஸோ வந்துட்டு நம்ம கண்ட்ரி வந்துட்டு செல்ஃப் ரிலவெண்ட் இந்தியான்றது, அதாவது செல்ஃப் ரிலவெண்ட் இந்தியானா நம்மளோட தேவையை வந்து நம்மளே தான் பண்ணிக்கணும். ஸோ வெளி கண்ட்ரீஸ்லேருந்து வாங்குற எக்ஸ்போர்ட்டை வந்து நம்ம குறைச்சிக்கணும்காண்டி தான் நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். ஸோ அதில் ஒரு மைல் கலா தான் வந்துட்டு இந்த ஒரு ரிப்போர்ட்ன்றது பார்க்குறாங்க. ஸோ டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் முன்னாடி டிஃபென்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபென்ஸ் தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு யூஎஸ், ரஷ்யா அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்துட்டு இந்தியா வந்து எதை நோக்கி போகிறாங்கன்னா, நம்மளே வந்து செல்ஃபாக ரீடிசைன் பண்ணி நம்மளே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதா வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இது பண்ணுற அதோட மைல் ஸ்டோனாக தான் நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷனில் நம்ம இந்தியா வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக எவ்வளோ ப்ரொடக்ஷன்றது பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 2023-24 1,26,888 கோடி வந்துட்டு டோட்டலாக வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ், நம்ம முன்னா காட்டின ப்ரொடக்ஷனில் எவ்வளோ பர்சன்டேஜ் வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 16.8% வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஹையர் ஆயிருக்கு நம்மளோட டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் இதில் உங்களுக்கு. ஸோ இதில் நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் வந்துட்டு டிஃபென்ஸ் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனிஸை வந்துட்டு பாராட்டியிருக்காங்க. ஸோ இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து அச்சீவ் பண்ணதுக்காண்டி உங்களுக்கு வந்துட்டு நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்துட்டு இதை வந்து கன்கிராச்சுலேட் பண்ணியிருக்காங்க நம்மளோட பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ். ஸோ பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மேஜராக வந்துட்டு நமக்கு வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் வந்து டிஆர்டிஓ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ்க்கு வந்துட்டு இந்த கம்பெனிஸ் தான் டிஃபென்ஸ்க்கு ப்ரொடக்ஷன் பண்ணி தராங்க. ஸோ அவங்க வந்து இந்த அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தனால நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து அவங்களோட பாராட்டியிருக்காங்க. ஸோ நம்ம இந்தியாக்கான கரண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் ஹோல்ட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ராஜ்நாத் சிங்காக இருக்கார் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸில் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் டு சூன் கம் அவுட் வித் நியூ ஷிப் பில்டிங் அண்ட் ரிப்பேர் பாலிசி. ஸோ கவர்மெண்ட் வந்துட்டு கூடிய சீக்கிரம் வந்துட்டு ஷிப் பில்டிங் அண்ட் ரிப்பேர் பாலிசிக்கான ஒரு வரிமுறையை வந்துட்டு கொண்டு வர போகிறாங்க. அதாவது ஷிப்பை எப்படி வந்து பில்ட் பண்ணும், அதை வந்து எப்படி ரிப்பேர் பண்ணணும்னு காண்ட அதுக்கான ஒரு 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 அதாவது இப்போ வந்து எல்லாத்துக்குமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்றது நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்குது. அதே மாதிரி ஷிப் பில்டிங்க்கு அண்ட் ஷிப் ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு பாலிசி, நம்ம கண்ட்ரிக்கு ஒரு ஷிப் ரிப்பேர் வந்துச்சுன்னா, இல்லை வந்து ஷிப் வந்து பில்ட் பண்ண வந்துச்சுன்னா அதுக்கு என்னென்ன பாலிசி, ஸோ எப்படி டிசைன் இருக்கணும், ஸோ என்னென்ன ஸ்டாண்டர்ட் டிசைன் இருக்கணுன்ற ஒரு பாலிசி வரமுறையை வந்து கொண்டு வர போகிறாங்க உங்களுக்கு. ஸோ எப்போ இதை எதை நோக்கத்தை வச்சு உங்களுக்கு வந்து இந்த பாலிசி கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 2030 உங்களுக்கு குளோபல் பிளேயர் லெவலுக்கு வரணும். ஸோ ஷிப் பில்டிங் அண்ட் ஷிப் ரிப்பேர்ல டாப் 10 குளோபல் பிளேயர்ஸ்ல நம்ம வந்து ஒரு ஆளாக இருக்கணும்காண்டி தான் இந்த ஒரு பாலிசி வந்து கவர்மெண்ட் வந்து கொண்டு வராங்க. ஸோ இந்த பொட்டன்ஷியல் இந்த பாலிசியை கொண்டு வரதுக்கான உங்களுக்கு எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக ஓவர் 20 crores by 2047 வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. இதுல கீ லீடர்ஷிப்பா யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிகே ராமச்சந்திரன், செக்ரட்டரி இன் மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ் அண்ட் ஷிப்பிங் வாட்டர்வேஸ் தான். இவர் தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட்ன்றது மேட் பண்றாரு உங்களுக்கு. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்தியா ஹோஸ்ட் 46th யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் கமிட்டி செஷன். ஸோ நம்ம இந்தியா வந்துட்டு 46வது வேர்ல்டு யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் கமிட்டி செஷன் வந்துட்டு ஜூலை 21 31 வந்துட்டு நடத்த போறாங்க. எந்த பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா, பாரத மண்டபம் நியூ டெல்லியில தான் இந்த ஒரு கமிட்டி மீட்டிங்கிறது நடக்க போகுது உங்களுக்கு. ஸோ இந்த கமிட்டி மீட்டிங்ல என்ன பேச போறாங்க பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்ன்றது யுனெஸ்கோ வந்து தரப்புல தருது. ஸோ நம்ம ஊர்லயுமே நம்ம ஊர்ல வந்து கரண்டா 41 சைட்ஸ்ன்றது ஹெரிடேஜ் சைட்ஸ் இருக்குது. ஸோ அது எதுக்கு தருவானா, அது ரொம்ப புகழ்பெற்ற ஒரு பாரம்பரியமான இருக்கிற சைட்ஸ்க்கு வந்து இந்த யுனெஸ்கோ ஹெரிடேஜ் சைட் கொடுப்பாங்க. சோ இந்த கல்ச்சரல் சைட்ஸ்னா எப்படி மெயின்டைன் பண்ணுது, சோ எப்படி மெயின்டைன் பண்றத பத்தி தான் டிஸ்கஸ் பண்றது தான் இந்த மீட்டிங்ன்றது ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. சோ இது டோட்டலா வந்து 2500 பேர் வந்து கலந்துக்க போறாங்க. சோ டோட்டலா வந்து 195 கண்ட்ரீஸ்ல இருந்து வந்து பீப்புள்ஸ் வர போறாங்க உங்களுக்கு. சோ இந்த யுனெஸ்கோன்றது 1972 தான் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க உங்களுக்கு. ஸோ டோட்டலாக நம்ம இந்தியாவில் வந்து 42 யுனெஸ்கோ ஹெரிடேஜ் சைட்ன்றது இருக்கு உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, யுனெஸ்கோ நேச்சுரல் ஹெரிடேஜ் சைட்ன்றது பார்த்தீங்கன்னா கசிரங்கா நேஷனல் பார்க் அசாமில் இருக்கு. 1985 இயர் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் கெலிடோ கனா நேஷனல் பார்க் வந்து ராஜஸ்தான் 1985, மனாஸ் வைல்ட் லைஃப் சென்சுரி அசாம் 1985, நந்தா தேவி நேஷனல் வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் உத்தராகண்ட் 1988 அண்ட் 2005, சுந்தரபன் நேஷனல் பார்க் வெஸ்ட் பெங்கால் அண்ட் 1987. ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா சேர்ந்த இந்த பகுதி வந்துட்டு
வந்துட்டு 2012 வந்துட்டு இது வந்து யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டா அறிவிச்சாங்க. ஸோ கிரேட் ஹிமாலயன் நேஷனல் பார்க் வந்து 2014 உங்களுக்கு. ஸோ டோட்டல் லிஸ்ட் நம்ம வந்துட்டு நம்மளோட வெப்சைட்ல இருக்கும், இதை நீங்க வந்துட்டு பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ இந்த லிஸ்ட்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு லிஸ்ட் உங்களுக்கு. ஸோ எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த லிஸ்ட்லேருந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ எப்படி கேட்பாங்கன்னா, இப்போ சத்ரபதி சிவாஜி டெர்மினல் வந்துட்டு யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்ல இருக்குது. ஸோ அது எந்த ஊர்ல இருக்குது? ஸோ மகாராஷ்டிரால இருக்குது. ஸோ அது ஒரு கொஸ்டினை கேட்கலாம். ஆர் வந்துட்டு மகாராஷ்டிரால இருக்கிற யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட் இதுல இருக்கு எந்த ஆப்ஷன் சொல்லி கேட்கறாங்க உங்களுக்கு. ஸோ வந்து சத்ரபதி சிவாஜி டெர்மினல் வந்து யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட் வந்து எப்போ அறிவிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2004 கூட உங்களுக்கு கொஸ்டினை கேட்கலாம். ஸோ இந்த டோட்டல் லிஸ்ட் நம்ம சைட்ல இருக்குது, நம்ம சைட்டை விசிட் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் அக்ரிமெண்ட் நியூஸ்ல பார்த்துக்கிட்டீங்கன்னா என்ஐசி ஸ்பைஸ் போர்ட் ஆஃப் இந்தியா சைன்ட் MOU. So National Information Center and Spice Board of India have signed an MOU to develop artificial intelligence tool for detecting and classifying large cardamom disease in Sikkim. ஸோ வந்துட்டு நம்மளோட ஸ்பைஸ் போர்ட் ஆஃப் இந்தியானா என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம கண்ட்ரீஸில் உற்பத்தி பண்ணுற ஸ்பைசஸ்க்கு எல்லாமே இவங்க தான் வந்துட்டு அத்தாரிட்டி மாதிரி உங்களுக்கு. ஸோ கார்டமன், கிளாவ்ஸ், அதுக்கு மாதிரி நிறைய ஸ்பைசஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த ஸ்பைசஸ்க்கு எல்லாமே ரெகுலேட்டரி போர்டுன்றது இந்த ஸ்பைஸ் போர்ட் ஆஃப் இந்தியா. இவங்க வந்துட்டு ஒரு அந்த கிளாவு, அந்த கார்டமன்னா மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனிஸ், அதை வந்து பயிரிடுற பண்ணுற எஸ்டேட் எல்லாத்துக்குமே இவங்க கிட்ட தான் வந்து லைசன்ஸ்ன்றது இருக்கும் உங்களுக்கு. ஸோ இவங்க வெரிஃபை பண்ணி தான் லைசன்ஸ்ன்றது தருவாங்க. ஸோ இவங்க வந்து இது மட்டும் பண்ணுறாங்களா இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ற ஸ்பைசஸுக்கும் இவங்க தான் வந்து மானிட்டர் பண்றது, அதுக்கான ஃபண்டை வந்து ரைஸ் பண்ணி தரது. இல்லைனா வந்து ஒரு மார்க்கெட்டை ஒரு ப்ரொடியூசர் இருக்காங்க, ஒரு கார்டமன் ஒரு வந்துட்டு இல்லைனா கிளவ் ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ரொடியூசருக்கு வந்துட்டு ஒரு வேற கண்ட்ரியில் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு கிளைண்ட் வேணும்னா இவங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணி வந்து பிடிச்சி தரதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்பைஸ் போர்ட் ஆஃப் இந்தியா வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு இப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு நேஷனல் இன்ஃபர்மேஷன் சென்டர் கூட வந்துட்டு பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கு. முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. எதுக்காண்டின்னு பார்த்தீங்கன்னா, கார்டமன் டிசீஸ் சிக்கிம்ல ஏற்பட்டனால அந்த டிசீஸை வந்துட்டு அந்த ஒரு ப்ராடக்ட்ல வந்து அந்த டிசீஸ் இருக்கான்றதை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி இந்த ஒரு AI டூல வந்துட்டு அவங்க வந்துட்டு நேஷனல் இன்ஃபர்மேஷன் சென்டர் கூட வந்துட்டு பார்ட்னர்ஷிப் பண்ண போறாங்க. ஸோ இது வந்து எந்த இடத்துல பண்ண போறாங்க பார்த்தீங்கன்னா, நேஷனல் இன்ஃபர்மேஷன் சென்டரோட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் AI கொல்கட்டா லேப்ல தான் இந்த ஒரு டெக்னாலஜின்றது டெவலப் பண்ணப்பட்டுச்சு. ஸோ ஸ்பைஸ் போர்ட் ஆஃப் இந்தியான்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் ஏஜென்சிஸ் ஃபார் ஸ்பைஸ் ரிலேட்டடாக இருக்குது உங்களுக்கு. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்றது கொச்சி கேரளாவில் இருக்குது. இது ஃபவுண்டட் இயர் பார்த்தீங்கன்னா 1987 ஃபோன் பண்ணியிருக்காங்க. சேர்மன் யார் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ AG தங்கப்பன் தான் இதோட சேர்மனாக இருக்காங்க இப்போதைக்கு. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா MOU ஃபார் பிரபாத்தா கலிஷ் சாம்பல் ரிவர் லிங்க் ப்ராஜெக்ட். ஸோ மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட்டும் ராஜஸ்தான் கவர்மெண்ட்டும் ஒரு MOU சென்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிரபாத்தி காலிஸ்நிதி சாம்பல்ன்ற இன்டர்லிங்க் ஸ்டேட் ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட்டுக்காண்டி ஒரு MOU சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது டோட்டல் ஒர்த்ன்றது பார்த்தீங்கன்னா 72,000 கோடி. ஸோ இந்த ப்ராஜெக்ட் எதுக்காண்டி இந்த ரெண்டு ஸ்டேட்டுக்கு இடையில பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டேட்டுக்கு இடையில மேஜராக ரிவர் ஃப்ளோ ஆகிறது பார்த்தீங்கன்னா இந்த பிரபாத்தி காலிஸ்நிதி சாம்பல் ரிவர் தான் உங்களுக்கு. ஸோ இந்த ரிவர்னால உங்களுக்கு வந்து மத்திய பிரதேஷ் ஸ்டேட்டும் அண்ட் ராஜஸ்தான் ஸ்டேட்டும் வந்து பயனடைகிறாங்க. ஸோ லைக் நம்ம வந்து தமிழ்நாடுக்கும் கேரளாக்கும் தமிழ்நாடுக்கும் கர்நாடகாவும் காவேரி இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து இந்த பிரபாத்தி காலிஸ்நிதி சாம்பல் உங்களுக்கு. ஸோ இது இன்டர்லிங்க்டு ப்ராஜெக்ட்னா என்னன்னா பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்டர்லிங்க் பண்ணுறது மூலமா ராஜஸ்தானில் இருக்கிற ஃபார்மர்ஸ்க்கும் மத்திய பிரதேசில் இருக்கிற ஃபார்மர்ஸுக்கும் உங்களுக்கு வந்து தண்ணின்றது தேவைக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து மழை இல்லாத காலத்திலையும் உங்களுக்கு வந்து தண்ணி அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதுக்காண்டி தான் இந்த இன்டர்லிங்க் ப்ராஜெக்ட்ன்றது ரெண்டு ஸ்டேட்டுக்கு இடையில இருந்து MOU சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால உங்களுக்கு வந்துட்டு டோட்டலாக 2.8 லட்சம் ஹெக்டேர் அளவுக்கு வந்து இரிகேஷன் பண்ண முடியும் இந்த ஒரு ப்ராஜெக்ட் மூலமா. அண்ட் 13 டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் மத்திய பிரதேஷ் வந்துட்டு இதனால பயனடைவாங்கிறது அவங்க ஸ்டேட் தரப்புல சொல்றாங்க. ஸோ மத்திய பிரதேஷ் ஸ்டேட் ஸ்டாட்டிக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, சீஃப் மினிஸ்டர் வந்துட்டு மோகன் யாதவ், கவர்னர் வந்துட்டு மங்குபாய் பட்டேல், கேபிட்டல் வந்து போபால்ல இருக்குது. நேஷனல் பார்க் பார்த்தீங்கன்னா சஞ்சய் நேஷனல் பார்க், கஹானா நேஷனல் பார்க் தான் ஃபேமஸான அந்த ஊரில் நேஷனல் பார்க் உங்களுக்கு. ஸோ வைல்ட் லைஃப் சென்சுரி பார்த்தீங்கன்னா கரினாரா வைல்ட் லைஃப் சென்சுரி, கென் கஹரகல் வைல்ட் லைஃப் சென்சுரி. ஸோ ராஜஸ்தான்ல பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் வந்து பகஜன் லால் சர்மா, கவர்னர் வந்து கால்ராஜ் மிஸ்ரா, கேபிட்டல் வந்து ஜெய்ப்பூர்ல இருக்குது. நேஷனல் பார்க் மெயினாக இருக்கு பார்த்தீங்கன்னா ரத்தன்போர் அண்ட் முகுந்திரா நேஷனல் பார்க். வைல்ட் லைஃப் சென்சுரி வந்து பாசி வைல்ட் லைஃப் சென்சுரி அண்ட் காஞ்சிரா வைல்ட் லைஃப் சென்சுரி என்பது மேஜரா ராஜஸ்தான்ல இருக்கிற வைல்ட் லைஃப் சென்சுரி உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா MORD MOSME கொலாபரேட் டு சப்போர்ட் SAG உமன் லெட் ரூரல் என்டர்பிரைசஸ். ஸோ வந்துட்டு நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் த மினிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் வந்துட்டு இப்போ வந்து MOU சென்ட் பண்ணிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு உமன் ஆண்டர்பிரனர்ஸ் வந்துட்டு என்டர்பிரைசஸ் உமன் லெட் பண்ற என்டர்பிரைசஸ் வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காண்டி தான் இந்த ஒரு ஃபிளாஷ் ஸ்கீம் வந்துட்டு நம்ம இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் MSME வந்துட்டு சேர்ந்து வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி இந்த ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. யாருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, உமன் லெட் என்டர்பிரைசஸ், அதாவது ஒரு உமனால ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்துட்டு லெட் பண்ற ஒரு கம்பெனிக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்காண்டி தான் இந்த ஒரு MOU சைன் பண்ணப்பட்டிருக்கு உங்களுக்கு.
ஸோ இந்த சைனிங்கில் யாராக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MORD மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டை சேர்ந்த ஜாயின்ட் செக்ரட்டரினா ஸ்வாதி சர்மா அண்ட் மெர்சி எப்போ ஜாயின்ட் செக்ரட்டரி ஆஃப் த MSMEயோட ஜாயின்ட் செக்ரட்டரினா மெர்சி எப்போ இவங்கன்னா வந்துட்டு கிருஷ்ணி பவன் டெல்லியில் தான் இந்த ஒரு சைனிங் அத்தாரிட்டின்றது நடந்திருக்குது. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா கேபினட் மினிஸ்டர் யார் இருக்காங்கன்னா சிவராஜ் சிங் சௌஹான் வந்துட்டு இருக்காரு. அவரோட கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்யாசா மத்திய பிரதேசில் அவரோட கான்ஸ்டியூஷன் இருக்குது உங்களுக்கு. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா சந்திரசேகர் பரமாசாமி இவர் வந்துட்டு கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா குண்டூர் ஆந்திர பிரதேஷ், கமலேஷ் பவான் வந்துட்டு பன்சுவாகான் உத்தரப்பிரதேசில் இருக்காங்க உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸோட யூனியன் மினிஸ்டர் யார் பார்த்தா ஜிதேன் ராம் மாஞ்சி, இவரோட கான்ஸ்டியூன்சி பார்த்தீங்கன்னா காயா பீகாரில் இருக்குது. அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா சோபஜா கர்னாஜி, இவரோட கான்ஸ்டியூன்சி பார்த்தீங்கன்னா பெங்களூர் நார்த் கர்நாடகாவில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்கீம் நியூஸில் பார்த்தீங்கன்னா MOHU எக்ஸ்டென்ஸ் ஸ்மார்ட் சிட்டி மிஷன் டெட்லைன். ஸோ நம்மளோட யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே என்கிற இந்த மினிஸ்ட்ரி வந்துட்டு ஸ்மார்ட் சிட்டி அவங்களோட ஸ்மார்ட் சிட்டி மிஷன் வந்துட்டு 31st March 2025 வரைக்கும் இதோட கால அவகாசத்தோட டெட்லைன் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்மார்ட் சிட்டி இருக்கு நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லா சிட்டியுமே ஸ்மார்ட் சிட்டியாக மாற்றணும் தான் இவங்க ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த ஸ்மார்ட் சிட்டி வந்துட்டு இதுக்கான டெட்லைனாக வந்து 31st March 2025 வரைக்கும் இந்த டெட்லைன் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது டோட்டலாக எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஜெக்ட் முடிஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா 10% ஆஃப் த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆயிருக்குது. ஸோ இன்னும் வந்து 90% இருக்கிறனால இதோட டெட்லைன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக வந்து 30 June 2024 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து 31st March 2025 வரைக்கும் இந்த ஸ்கீமுக்கான டெட்லைன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டேட்டா படி பார்த்தீங்கன்னா 100 cities had வந்து கம்ப்ளீட்டட் 7188 ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்குது. 90% ஆஃப் த டோட்டல் ப்ராஜெக்ட் இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட் ஆயிருக்குது. இது டோட்டல் ஒர்த்துன்றது பார்த்தீங்கன்னா 1.44 lakhs crores வந்துட்டு இதோட டோட்டல் ஒர்த் அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸோட ஸ்டாட்டிக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டராக இருக்குது மனோகரால் கத்தர், இவரோட கான்ஸ்டியூன்சி கர்னல் ஹரியானாவில் இருக்குது. அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்டில் இருக்குது தூகான் சாகுவா, அண்ட் கான்ஸ்டியூன்சி பிலாஸ்பூர் சத்தீஸ்கரில் இவரோட கான்ஸ்டியூன்சி இருக்குது உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பேங்கிங் நியூஸில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் லான்ச்சஸ் Paytm லான்ச்சஸ் ஹெல்த் சாதி பிளான் அட் 35 per month ஃபார் த மெர்ச்சன்ட் பார்ட்னர்ஸ். ஸோ வந்துட்டு 97 கம்யூனிகேஷன் லிமிடெட் கீழே என்கிற இந்த Paytm கம்பெனி வந்துட்டு ஒரு நியூ ஹெல்த் ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு பேர் வந்து Paytm ஹெல்த் சாதின்ற இந்த ஹெல்த் கேர் அண்ட் இன்கம் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் உங்களுக்கு. ஸோ இது யாருக்கு ப்ரொவைட் பண்ண போறாங்கன்னா மெர்ச்சன்ட்டுக்கு மட்டும் தான் அது ப்ரொவைட் பண்ணுவாங்க. மெர்ச்சன்ட்னா யாருன்னா உங்களுக்கு வந்து Paytm யூஸ் பண்ற கடைக்காரங்களா இருப்பாங்க உங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம்ன்றது யூஸ் பண்ண போறாங்க. ஸோ வந்து 35 ரூபா வந்து பர் மந்த் கட்டுறது மூலமா அவங்களுக்கான ஹெல்த் பெனிஃபிட்ஸ், அதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஏதோ ஒரு கவனிக்கிறாங்கன்னா அதுக்கான ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்றது, உங்களுக்கு வந்துட்டு மருந்து மாத்திரைக்குன்னா வந்துட்டு கன்செஷன் கொடுக்குறது, அந்த மாதிரி இந்த வேரியஸ் பெனிஃபிட்ஸ் ஹெல்த் ரிலேட்டட் பெனிஃபிட்ஸ் காண்டி தான் இந்த ஒரு ஸ்கீம் வந்து Paytm வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதுல இருந்து இன்கம் ப்ரொடெக்ஷன் கவரேஜ் அகேன்ஸ்ட் பிசினஸ் இன்டரப்ஷன் டியூ டு த ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் நேச்சுரல் கலாமிட்டிஸ். ஸோ வந்துட்டு அந்த மெர்ச்சன்ட்டுக்கு வந்துட்டு அவர் வந்து ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்னாலேயோ இல்லை வந்துட்டு ஒரு நேச்சுரல் கலாமிட்டிஸ்னாலேயோ அவரோட இன்கம் வந்து பாதிக்கப்பட்டுச்சுனாலும் இது மூலமாக அது அவர் வந்து ஹெல்ப் பண்ணலாம். அண்ட் அடிஷனல் பெனிஃபிட்ஸாக பார்த்தீங்கன்னா ஒரு மருந்து மாத்திரை ஆர் டயக்னோஸ் டெஸ்ட் லைக் வந்துட்டு ஏதாவது வந்து ஒரு ECG எடுக்கிறாங்க இல்லை வந்து பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்கன்னா அதுக்கும் வந்துட்டு கன்செஷன் பண்ணுறதுக்காண்டி இந்த ஒரு ஸ்கீமில் மெயினாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பேங்கிங் நியூஸில் பார்த்தீங்கன்னா NABARD OPL சைன் ஃபார் ஃபினான்ஸ் இன்க்ளூஷன். ஸோ நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க் வந்துட்டு ஆன்லைன் PSB லோன்ஸ் லிமிடெட் கூட வந்துட்டு பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. எதுக்காண்டி இந்த பார்ட்னர்ஷிப்ன்றதை வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா டு ப்ரொமோட் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் த்ரூ ரீஜனல் ரூரல் பேங்க் மூலமா எந்த ஸ்கீம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜன் சுரக்ஷா ஸ்கீமுக்காண்டி 43 RRBs வந்துட்டு ரூரல் சைட்ல இருந்து தயார் பண்ணி வைக்க போறாங்க உங்களுக்கு. ஸோ அது யாருக்கு ஹெல்ப் பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஜன் சுரக்ஷா போர்ட்டல் வந்துட்டு இந்த RRB மூலமா தான் இம்ப்ளிமெண்ட் பண்றதுனால உங்களுக்கு வந்துட்டு 2 ஸ்கீமோட அந்த ஃபண்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே இந்த ஒரு போர்ட்டல் மூலமா பண்ணிக்கலாம்ன்றது சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 2 ஸ்கீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஸோ நீங்க வந்துட்டு ப்ரீமியம் கட்டுறது மூலமா உங்களுக்கு வந்துட்டு டெத் ஆனாலோ இல்லை வந்துட்டு ஏதாவது வந்து ஒரு பார்ஷியல் டிசபிலிட்டிஸ் வந்தாலோ அவங்க வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் தருவாங்க. ஸோ 1 lakhலேருந்து 2 lakhs வரைக்கும் இதுல வந்து அமௌண்ட் தருவாங்க. ஸோ அதுக்கான என்ரோல்மெண்ட் கிளைமிங் செட்டில்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த போர்ட்டல்ல பண்ணிக்கலாம் காண்டி தான் NABARD வந்துட்டு PSB லோன்ஸ் லிமிடெட் ஆன்லைன் லோன்ஸ் லிமிடெட் கூட வந்துட்டு MOU சைன் பண்ணியிருக்காங்க.
ஸோ இது மூலமாக அதுக்கான உங்களுக்கு வந்து அந்த ஹெசல் ஃப்ரீயாக வந்து அந்த ஒரு கஸ்டமர்ன்றது பண்ண முடியும். ஸோ ஒரு கிளைம் பண்ணுறதோ இல்லை வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஸோ இந்த போர்ட்டல் மூலமாக பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து கஸ்டமர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கண்டி தான் நபார்டா இதை வந்துட்டு மெயினாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நபார்டோட ஸ்டாட்டிக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நபார்ட் ஆக்ட் 1891 படி தான் இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதோட சேர்மன் யார் பார்த்தீங்கன்னா சகாஜி கேவி அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பை மகாராஷ்டிராவில் இருக்குது. ஸோ இதில் எஸ்டாப்ளிஷ் பார்த்தீங்கன்னா 1982 தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த பி சிவராமன் கமிட்டி படி தான் வந்து நபார்டா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா பிஎன் கங்காதர் நேம்ட் as சேர்பர்சன் ஆஃப் த நேஷனல் மெடிக்கல் கமிஷன். ஸோ நேஷனல் மெடிக்கல் கமிஷனோட உங்களுக்கு சேர்மனாக வந்துட்டு கேபினெட் கமிட்டி வந்துட்டு யார் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க பார்த்துட்டிங்கன்னா பிஎன் கங்காதரை வந்து அந்த நேஷனல் மெடிக்கல் கமிஷனோட சேர்பர்சனாக வந்துட்டு இப்போ வந்துட்டு அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நேஷனல் மெடிக்கல் கமிஷனோட ஸ்டாட்டிக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது எப்போ ஃபோன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 25 செப்டம்பர் 2020 ஃபோன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்குது உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் சீஃப் ராஜேந்தர் கண்ணா அப்பாயிண்ட் as a நியூ அடிஷனல் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர். ஸோ வந்துட்டு நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் வந்து ஆல்ரெடி இருக்கிற அஜித் தோவல் கூட வந்துட்டு இந்த ஒரு அது ரிசர்ச் அண்ட் அனலைசிஸ் விங்கில் சீஃபாக இருந்த ராஜேந்தர் கண்ணா வந்துட்டு இப்போ நம்மளோட கவர்மெண்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இவரு கூடவே உங்களுக்கு வந்து அடிஷனலாக நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக வந்துட்டு டிவி ராமச்சந்திரன் பவன் கபூரை வந்துட்டு சேர்த்து வந்துட்டு நாமினேட் பண்ணியிருக்காங்க, அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இவங்க வந்து நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் வந்து இவங்க தான் வந்து லீடர்ஷிப் பண்ண போறாங்க. ஸோ ஆல்ரெடி இப்போ வந்து கரண்ட்ல நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வந்து அஜித் தோவல் தான் இப்போ வந்து திரும்பி வந்து இவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. ரீசெண்டாக போன மந்த் பார்த்துருப்போம் நம்ம. ஸோ இவரு கூட தான் இவர் வந்துட்டு நம்மளோட ராஜேந்தர் கண்ணா வந்து ஒர்க் பண்ண போறாரு. ஸோ நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ ஜெனரல் இன்சூரன்ஸ் நேம்ஸ் நவீன் சந்திர ஜாஹா அஸ் a நியூ எம்டி அண்ட் சிஇஓ. ஸோ எஸ்பிஐ ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனியோட நியூ எம்டி அண்ட் சிஇஓ மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருக்கிற பொசிஷனுக்கு வந்துட்டு உங்களுக்கு நவீன் சந்திர ஜாஹா வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை யாரை சசிட் பண்ணி வர போறான்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிஷோர் குமாரை வந்துட்டு இவர் வந்து சசிட் பண்ணி வர போறாரு. ஸோ எஸ்பிஐ ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஸ்டாட்டிக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சிஇஓ வந்து கிஷோர் குமார் போல்துஸ்வா அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பை இந்தியாவில் இருக்குது. அண்ட் ஃபவுண்டட் இயர் பார்த்தீங்கன்னா 24 February 2009 தான் இது வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவார்ட் நியூஸ் பார்த்துட்டீங்கன்னா பி கீதா ரிசீவ்ஸ் இனாகரல் கே சரஸ்வதி அம்மா அவார்டு. ஸோ இந்த கே சரஸ்வதி அம்மா அவார்டு வந்து எதுக்கு தராங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபெமினிஸ்ட் வந்துட்டு ஃபீமேலாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த அவார்டு மெயினாக தராங்க. எந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சர் அண்ட் சோஷியல் டிஸ்கோர் இந்த ஃபீல்டில் வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த அவார்டு வந்து தராங்க உங்களுக்கு. ஸோ வந்துட்டு ஃபீமேல்ஸ் லிட்ரேச்சர் அண்ட் ஸ்டடீஸ் ரைட் கிரிட்டிக் அண்ட் ஃபெமினிஸ்ட் ஆக்டிவிட்டாக அந்த பி கீதா வந்துட்டு இந்த அவார்டு வந்து ஃபர்ஸ்ட் வாங்க போகிறாங்க உங்களுக்கு. ஸோ அவங்களோட எதுக்காண்டி இந்த அவார்ட் தராங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒர்க்கான ஆனா தக்குவால் மெயில் கிரியேஷன் அனாலிசிஸ் ஆஃப் த எம்டி வாசுதேவன் நாயர் ஸ்கிரிப்ட் ஏர்ன் ஹிஸ் டிஸ்டிங்லிஷ் அவார்ட். ஸோ இதை வந்துட்டு அவங்க பற்றி ரிசர்ச் பண்ணனால இந்த ஒரு விஷயத்துக்காண்டி தான் உங்களுக்கு வந்து இந்த அவார்டு வந்து அவங்களுக்கு தரப்படுது பி கீதா உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் அவார்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா எல்என்டி மெட்ரோ ரயில் ஹைதராபாத் வின்ஸ் கோல்டன் பீகாக் அவார்ட் ஃபார் த சேஃப்டி எக்ஸலன்ஸ். ஸோ இந்த கோல்டன் பீகாக் அவார்டுன்றது பார்த்தீங்கன்னா மெயினாக வந்துட்டு சேஃப்டி எக்ஸலன்ஸ்காண்டி உங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்கு கொடுக்குற ஒரு மெயினான அவார்டு உங்களுக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த அவார்டை இந்த வருஷம் யார் வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்என்டி மெட்ரோ ரயில் ஹைதராபாத் தான் இந்த அவார்டுன்றது வாங்குறாங்க உங்களுக்கு. ஸோ இந்த அவார்டு எந்த இடத்துல இவங்க வந்து அந்த அவார்டை ரிசீவ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 25th இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன அவங்களுக்கு அந்த கோல்டன் பீகாக்கான என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் கிளைமேட் சேஞ்ச் இந்த ஒரு மீட்டிங்கில் தான் இந்த அவார்டுன்றது அவங்க வந்து பெறுறாங்க. ஸோ இந்த அவார்டை யார் வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எல்என்டியோட மேனேஜிங் டைரக்டர் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருக்க கேவிபி ரெட்டி தான் இந்த அவார்டுன்றது வாங்குறாரு. ஸோ நமக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோ தான். தேங்க்யூ.